வணக்கம் மக்காலே. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஹிட் ஹிஸ்டாரிக்கல் டிராமா சாவா டோன்ட் டூ இட் இடியோசி படத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இது சம்பார் சாஸ்திரி தயாரிப்பில் வந்திருக்கும் படம். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் காலத்தை காட்டுறதா இல்லை ரியல் ஹீரோயிஸ் பற்றிய வேற ஸ்டோரியா? இதுல ஆக்டிங், மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த வீடியோல சொல்றேன். சாவான பேரே சொல்றது மாதிரி இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா. ஆனா இது சிவாஜி மகாராஜ் கதை இல்ல அவரோட கார்டியனா மற்றும் மராட்டிய சாம்ராஜ்யத்துக்கான போராட்டத்தை கதை சொல்லும். விஎஃப்எக்ஸ் காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லாக உள்ளது. ஆனா ஸ்லோ நேரேஷன் சில இடங்களில் படத்தை டிராக் பண்ணியிருக்கு. ஹீரோயா வந்திருக்கும் பிரிட்டிஷ் தேஷ்முக் அவர்களின் ஆக்டிங் ரொம்ப இன்டென்சிட்டியா இருக்கு. சண்டை காட்சிகள்ல அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப இருக்கிறது. டைரக்டர் சிவம் நயர் இந்த படத்துல ஹிஸ்டாரிக்கல் ஆக்யூரசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார். ஆனா இமோஷனல் சீன்ஸ் சில ஓவர் டிராமாட்டிக்கா முடிஞ்சிருக்கு. இந்த படத்து மியூசிக்ல அஜய் அதுல் தான் மேஜிக் பண்ணியிருக்காங்க. பாட்டு சிவராஜ் ஃபீல் பாடல் ரொம்ப மாசா இருக்கு. பிஜிஎம் ட்ரம்ஸ் மற்றும் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப எலிவேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி, ரிதேஷ் தேஷ்முக் நடிப்பு, கிளைமாக்ஸ் ஃபார் ஷீன்ஸ். நெகட்டிவ்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ பேஸ், வில்லன் கேரக்டர் வீக்கா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமானா 50-50 சாஷஸ் இருக்கு. ஓவரால்ல ஜாவா ஒரு டீசன்ட் ஹிஸ்டாரிக்கல் டிராமா. ஆனா பாகுபலி எப்பிக்கா இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது இல்லை. நான் கொடுக்கும் ரேட்டிங் 3 நட்சத்திரங்கள். 3 நட்சத்திரம் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு இல்லையா? காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. வருகிற வீடியோவை சந்திப்போம். நம்ம ரசிகர்கள்